வரைக்கும் எத்தனையோ கேஸ் டீல் பண்ணிருக்கேன். பட் திஸ் இஸ் சம்திங் பெக்யூலியர். அம்மா, இனிமேல் அவருக்கு எந்த ஆபத்து இல்லம்மா. அவர் அதுல இருந்து மீண்டு வந்துட்டாருமா, நல்லா இருக்காரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல கண்ணு முழிச்சிருவாரு. ரொம்ப நன்றி டாக்டர். சாமி மாதிரி வந்து என் தாலியை காப்பாத்தி கொடுத்துட்டீங்க. நீங்க நல்லா இருக்கணும். வயசுல சின்ன பிள்ளையா இருக்கீங்க. இல்லைன்னா நீங்க செஞ்ச காரியத்துக்கு நான் உங்க காலியே விழுந்திருப்பேன். அம்மா அம்மா, என்னம்மா நீங்க பெரிய வார்த்தைலாம் பேசிட்டு இருக்கீங்க? அப்படிலாம் சொல்லாதீங்கம்மா. இது என்னுடைய கடமைமா. அததாம்மா நான் செஞ்சிருக்கேன். அவரை நல்லா பாத்துக்காங்க. கண்டிப்பா டாக்டர். நல்லா பாத்துக்கா தம்பி. அம்மா, அப்பாவை பார்த்து அவர்கிட்ட ஒரு வார்த்தை பேச முடியல. 30 வருஷம் கழிச்சு உங்களை பார்க்கிறேன். உங்ககிட்டயும் ஒரு மகனா என்னால பேச முடியல. என்னால என்ன காட்டிக்கவும் முடியல. அதான் தாங்க முடியாத வருத்தமா இருக்கு. திரும்பவும் எல்லாரையும் எப்ப பார்க்க போறேன்னு தெரியல. பாட்டிய பார்த்தும் கூட நீங்க அவங்க கிட்ட உங்களை யாருன்னு காட்டிக்க முடியாம பரிதவிச்சு நிக்கிறீங்களே. நீங்க நான் நினைச்ச மாதிரியே தாத்தாவை காப்பாத்தி கொடுத்துட்டீங்க. ரொம்ப தேங்க்ஸ்பா. டாக்டர், நீங்க செஞ்ச இந்த உதவிய நாங்க காலத்துக்கும் மறக்க மாட்டோம். தாத்தா தான் எங்களுக்கு எல்லாமே. அவரை காப்பாத்தி கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி டாக்டர். நன்றிலாம் இருக்கட்டும்பா. ஒரு முக்கியமான விஷயம், முடிஞ்ச வரைக்கும் இனி அவர் மனசு வருத்தப்படுற மாதிரி எந்த விஷயத்தையும் எந்த செய்தியும் அவர் காது கொண்டு போகாத மாதிரி பாத்துக்காங்க. 30 நாள் வரைக்கும் அவரை நீங்க எல்லாரும் ரொம்ப ஜாக்கிரதையா பாத்துக்கணும். சின்னதா கூட அவர் மனசு வருத்தப்படாத அளவுக்கு நீங்க எல்லாரும் பாத்துக்கணும். இன்னும் சொல்ல போனா அவர் நீங்க குழந்தை மாதிரி பாத்துக்கணும். அதுதான் அவர் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இப்ப கூட அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்ததுக்கு காரணமே ஏதாவது அவர் மனசுக்கு வேதனையான விஷயம் நடந்திருக்கும். அதை நினைச்சுதான் அவரு வேதனைப்பட்டு இருந்திருக்காரு. என் அப்பாக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை எல்லாம் அவர் பெத்த ஒரே தருதல பண்ணிட்டு போன காரியத்தினாலதான் இன்னைக்கு அவர் இங்க வந்து இப்படி படுத்து கிடக்குறாரு. முப்பது வருஷத்துக்கு முன்னாடி அவர் பையன் பண்ணிட்டு போன துரோகத்தை நினைச்சுதான் என் அப்பா இப்படி ஆயிட்டாரு. அந்த வீணா போனவன் பண்ணிட்டு போன காரியம் இன்னைக்கு வரைக்கும் என் குடும்பத்தை பிடிச்சி ஆட்டி நாங்கெல்லாம் சீரழிஞ்சு சின்ன பின்னமாய் நிக்கிறோம். அந்த வேதனையையும் வலியையும் என் அப்பா மனசுக்குள்ள சுமந்துதான் அவருக்கு நெஞ்சு வலியே வந்தது டாக்டர். நெஞ்சு வலியே வந்தது. ஆனா எங்களுக்கு துரோகம் பண்ணிட்டு ஓடி போன அவ மட்டும் எங்கேயோ ஒரு இடத்துல பொண்டாட்டி புள்ள குட்டி குடும்பம்னு நல்ல நிம்மதியா சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கா.